ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு ஹாரர் மூவியோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் கோஸ்ட் ட்ரெயின். இது 2025 கொரியனில் வந்த ஒரு படம் தான். இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்டோரியில் பார்ப்போம், நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. என்ன நடக்குதுன்னா, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் ஒருத்தன் தனியாக நடந்து போயிட்டுருக்கான் அந்த ரயில்வே ட்ராக்கில். ஏன்னா இது நைட் டைம், எந்த ட்ரெயினுமே ஓடாத டைம். அந்த டயத்தில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ திடீர்னு அவன் பின்னாடி ஒரு ட்ரெயின் வர சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா ஆல் க்ளோஸ். அவனை கொண்டுட்டு தான் இந்த படத்தோட டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. வணக்கம், சிம்பிளி ரிவ்யூ தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். படத்தோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க ஒரு ட்ரெயினில் ஒரு கோஸ்ட் இருக்குது அப்படின்னா, அந்த கோஸ்ட் என்னென்ன பண்ணுது, யாரெல்லாம் எப்படிலாம் கொல்லுது, எந்தெந்த டைப்பில் கொல்லுது அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட டீட்டெயிலை நான் சொல்கிறேன். இந்த பொண்ணு தான் ஒரு யூடியூபர், இதுதான் ஹீரோயின். இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, யூடியூப்பில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு வீடியோஸ் போடுறதுல. ஆனால் இந்த பொண்ணு ட்ரெண்டிங்கே கிடையாது. இந்த பொண்ணு போடுற வீடியோ 3000 வியூஸ் கூட தாண்டாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, கோஸ்ட்டை பற்றி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் மூவ் ஆகி ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் கடந்த சில நாட்களாக நிறைய பேர் காணாமல் போயிட்டுருக்காங்க கண்டினியூஸாக. ஸோ அதனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, மெட்ரோ ஸ்டேஷனுக்கே வந்து அங்கே ஒரு வீடியோ போட்டிருக்கு பேயை பற்றி. ஆனால் அந்த வீடியோவுமே 3000 வியூஸ் தாண்டலை. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, டேரெக்டாக அங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவரை பிடிச்சி, இந்த மாதிரி இங்கே நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுது. ஆனால் அவர் அதை சொல்ல மாட்டேன்றாரு. ஸோ ஒரு பெரிய காஸ்ட்லி கிஃப்ட்டை கொடுத்து அந்த மெட்ரோவில் வேலை பார்க்குறவரை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அவருமே அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பையனோட கதையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு முன்னாடி இருக்கானே, இந்த பையன் தான் அந்த பையனை இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தவன். இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அந்த ஷாப்பில் ஏதாவது வாங்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு புரியல. இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு ஜூஸை வாங்கிட்டு வெளியே வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். அதே சீனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஆள் காமிச்சிருப்பாங்க. அவர் தான் ஒரு பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரனையும் கனெக்ட் பண்ணுவானுங்க ஸ்டோரியில். அதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த பையன் இன்னொரு மெட்ரோவில் போயிட்டுருக்க அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து யாருமே இல்லை. மொத்தமே 3 பேர் தான் அந்த ட்ரெயின்லேயே இருக்காங்க. அந்த ட்ரெயினில் இருக்கிற ஒரு பெரியவரும் இந்த பொண்ணும் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, இந்த பையனை தவிர்த்து. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, கேட்லேயே டங்குன்னு முட்டிக்கிட்டு இருக்கா. அதனால் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, பயந்துட்டு கிளம்பி அடுத்த பெட்டியை வந்து உட்காந்துக்கிறான். இதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்கப்போ வீடியோ கால் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தால் டக்குன்னு பார்த்தா சிக்னல் கட் ஆகிரும். நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மொபைலில். என்ன போடுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து பர்டிகுலர் ஸ்டேஷனில் வந்து, அதாவது அந்த ஹீரோயின் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் தலை முட்டி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி வரும். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இப்போ இந்த பொண்ணு உள்ளே வந்து பயங்கரமாக பயமுடுத்திட்டு தலை கீழே விழுந்து அந்த பையனை துரத்திட்டு வரும். பார்த்தா எல்லாம் கனவு. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்ம கனவு தான் கண்டிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது, பேயெல்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி சந்தோஷமாக சிரிச்சிட்டு வெளியே வந்து நிற்பான். வெளியே வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டுருக்கான். ஆனால் அவனுக்கு இப்போது தான் ஒரு திகிலே இருக்குது. ஜாலியாக இருக்கிற அந்த பையனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போயிருக்கான்னு சொல்லி அந்த நியூஸில் வந்தது அங்கேயே இருக்குது. அந்த செத்து போன பொண்ணு இப்போ ரியலாகவே அந்த இடத்துல தலையை முட்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே டக்குன்னு பின்னாடி வந்து நின்று பயமுடுத்தி அந்த பையனை அந்த இடத்துலேருந்து தள்ளி விட்டு ட்ரெயினில் கொலை பண்ணிடுது. ஸோ இதை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினில் ஜங்ஷனில் வேலை பார்க்குற மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓகே, இந்த கதையை நான் போய் யூடியூப்பில் போட்டு நான் வந்து வியூஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி இங்கே வந்துடுறா. இவ யூடியூப் அந்த ஒர்க் பண்ணுறால அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறா. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு நிறையா வியூஸ் போகுது. ஸோ இப்போ ஹீரோ ஒருத்தவனா, இந்த பையன் தான் ஹீரோ, இந்த படத்தோட ஹீரோ. இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி நீ வந்து வீடியோ போட்டது நல்லா போயிட்டுருக்கு, உனக்கு தெரியுமா, நீ அழகாக இருக்க அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. ஆஹா, இந்த பையனை அவளை சைட் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக இருக்கா. அதே மாதிரி இப்போ போடுற வீடியோஸும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லைக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இவளோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டதுக்கே நமக்கு இவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, தொடர்ந்து இந்த ஜங்ஷனில் இன்னும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, இல்லைனா காணாமல் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதை பற்றி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு இன்னொருத்தி இருக்கா பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு நீ வேஸ்ட்டு, நீ போகிற பேய் வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு போயிட்டுருக்கா. ஸோ இவளுக்கு இந்த பொண்ணை பிடிக்காது. ஏன்னா இப்போ எப்போ பார்த்தாலும் இவளுக்குள்ளே வந்து வம்பளுக்கிறது, அந்த ஹீரோவை போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, அதனால் அவளுக்கு பிடிக்காது. ஸோ அடுத்த சீன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்து திருப்பி அந்த பொண்ணு அதே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர் வந்துட்டு போதும், இதுவே போதும் அப்படிங்கிறா. ஆனால் அவள் கேட்கல, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சரக்கு வாங்கி கொடுத்துட்டு திருப்பி கேட்குறா. ஸோ
அவர் இன்னொரு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது என்னென்னா, இந்த பொண்ணு இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலர் பொண்ணு தான் இப்போது இந்த ஸ்டோரிக்கு வந்து லீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பொண்ணை சுற்றி தான் இப்போ கதை போயிட்டுருக்கோம். இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும், ஆக்சிடென்ட் ஆன மாதிரி. ஸோ அவன் அங்கேருந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு பயந்துட்டு இங்கிட்ட எழுந்திரிச்சு வருவா. அவளோட ஸ்கூலோட டீச்சர் அங்கே இருப்பார். ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த டீச்சர் மேலே க்ரஷ்ஷு. சடனாக ஒரு ஜங்ஷன் வருது. அந்த ஜங்ஷனில் வந்துட்டு அந்த டீச்சரோட ஒய்ஃபே வராங்க. ஸோ அந்த ஒய்ஃபை பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கு வந்து கோவமாயிருது. ஸோ நம்மளோட க்ரஷ்ஷு அவருக்கு ஒய்ஃப் ஆல்ரெடி இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆயிடுறா. ஸோ இந்த பொண்ணோட கேரக்டர் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டருங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல. ஸோ அடுத்தவங்களோட ஹஸ்பண்டை வந்து லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து தன்னை அழகாக நினச்சிக்கிறா. ஸோ அழகாக நினைக்கிற அவளுக்கு அழகுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அழகாக இல்லாத ஒரு கேரக்டர் வந்து இப்போ வந்து அவளை கொல்ல போகுது. இதுதான் இந்த கதை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்போசிட்டில் இருக்க இந்த பொண்ணு இருக்காளா, ஆக்சிடெண்ட் ஆகி மூஞ்செல்லாம் செதஞ்சு போனவ, இப்போ வந்து உன் மூக்கு அழகாக இருக்குது, உன் மூக்கு அழகாக இருக்குதுன்னு திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருப்பாள். என்னடா இது நம்ம மூக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி போவா. ஆனால் அந்த பொண்ணை வந்து இவளுக்கு மட்டும்தான் தெரியும். இவளை தவிர வேறு யாருக்குமே அங்கே ஜங்ஷனில் இருக்க யாருக்குமே தெரியாது. ஸோ இவள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பாப்பா. என்னமா இருக்குது, நீ எதை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து மூவ் ஆன் ஆயிடுவாங்க. அவள் கையில் ஒரு கிளாஸ் வச்சுருப்பாள். அந்த பீர் கிளாஸில் வந்துட்டு ஃபுல்லாக ஆசிட் இருக்கும். ஸோ அந்த ஆசிட் ஒழுங்கனே அதை பார்த்து பயந்து அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு துரத்திக்கிட்டே இருக்கா, நீ எங்கே போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவள் ஜங்ஷனுக்கு கீழே வந்துடுறா. கீழே வந்துட்டு டிக்கெட் எடுக்கிற இடம் பார்த்தீங்களா, மெட்ரோ ஸ்டேஷன்லாம். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அங்கேயும் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழகு சார்ந்த விளம்பரமாக தான் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூமில் போய் ஒளிஞ்சிட்டு ஃபோன் போட்டு அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, இங்கே என்னை யாரோ துரத்துனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லிகிட்டு இருக்கப்போ அந்த சைடு ஆப்போசிட்டில் இருந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அங்கே இருக்க பொண்ணு ஒன்றும் செய்ய மாட்டா, நீ வெளியே போ அப்படிங்கிறா. ஸோ இவளுக்கு டவுட் ஆயிடுது, அங்கே பொண்ணு தான் என்னை துரத்துதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே பார்த்தா இந்த பேய் தான் இந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கு ஃபோன்லேயுமே. ஸோ இப்போ மேலே இருந்துட்டு அந்த ஆசிடை அப்படியே பாத்ரூம்குள்ளே ஊற்றிடும். ஸோ அந்த பொண்ணு மேலே ஆசிட் பட்டு அந்த பொண்ணு செத்து போயிடுறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இந்த கதையும் கேட்டுட்டு இதையும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்டோட போகிறப்போ எக்ஸ்ட்ரா நம்ம இந்த ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக கோஸ்ட் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு ஹாலோவின் காஸ்டியூம்லாம் இங்கே போட்டு வந்து அந்த வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணி யூடியூப்பில் போட்டுட்ருக்கா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த எடிட்டிங்லாம் சொல்லி கொடுத்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுறாப்புல, அதே மாதிரி நல்லா என்கரேஜும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இவளுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுது. ஸோ அடுத்த ஸ்டோரிக்காக திருப்பி அதே ஸ்டேஷன் மாஸ்டரை வந்துட்டா. இங்கே வந்துட்டு திருப்பி இன்னொரு ஸ்டோரி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறா. ஸோ அவருமே சரி ஓகே, நமக்கு இந்த பொண்ணு நல்லா ஃப்ரெண்டாக இருக்கா, நம்மகிட்ட டெய்லி வந்து பேசுகிறா அப்படின்றதுக்காகவே இவர் வந்து திருப்பி ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்டோரி எதை பற்றினா, நான் இதுக்கு முன்னாடி ஒருக்க சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் சொல்லியிருப்பேன். அந்த பிச்சைக்காரனை எப்படி கொள்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த இது. ஸோ இதில் இவர் தான் லீடு. ஸோ இந்த பிச்சைக்காரனை வந்து நீங்கள்லாம் படுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டேஷனில் வேலை பார்க்குற இன்னொருத்தன் வந்து சொல்கிறான். இவன் தான் ஃபஸ்ட்டு செத்து போயிருப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெயினில் அடிபட்டு செத்து போனது தான் அந்த பையன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிச்சைக்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, காசு இல்லாமல் சாப்பாடுக்காக தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கப்போ அவன் காயின் கீழே விழுந்துருது, ஒரு ரூபாய் எதுன்னு தெரில. ஸோ அந்த ஊர் காயினில் வந்து கீழே விழுந்துருது, கொரியன் காயின். ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஒரு காயின் கிடைக்கிது. என்னடா இது காயின் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்ருக்கான். ஸோ அதை எடுத்து போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கப்போ அங்கே ஒருத்தன் புள்ளி பண்ணுறான் அவனை வந்துட்டு. என்னடா பிச்சைக்காரா, உன்ட்ட எவ்வளோ காசு இருக்குது, எனக்கு குட்றா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்ருக்கான். பிச்சைக்காரனுக்கு வந்து கோவம், நானே பிச்சை எடுத்து 2 ரூபா 3 ரூபா வச்சுருக்கேன், அதையும் நீ வந்து பிடிங்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி டென்ஷனில் வந்து உட்காந்துருக்கான். அப்போ அந்த ரெட் கலர் காயினை வச்சு என்னடா வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அங்கே ரெட் கலரில் ஒரு வெண்டிங் மிஷினே இருக்குது. அதில் வந்து அந்த காயினுக்கு வந்து ஒரு காயின் பிடிங்கன்னா ஒரு ஜூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. சரி ஜூஸாவது வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபா காயின் அந்த ரெட் கலர் காயினை உள்ள தூக்கி போட்டு அந்த ஜூஸ் எடுத்து பார்க்குறான். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் வேக்கம் தான் இருக்குது. என்னடா வேக்கம் வச்சு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்போ ஆப்போசிட்டில் பிளாட்ஃபார்மில் என்ன நடக்குது அப்படின்னா, நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இவன் இந்த சைடு ஓப்பன் வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா வெறும் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அங்கே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதை பக்கத்தில் 2-3 காயின் வேறு இருக்குது, இந்த ரெட் கலர் காயின். ஸோ இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த பர்ஸில் இருக்க காசெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொண்டு போய்ட்டு பாத்ரூமில் போட்டுட்டு அந்த அமௌண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு அவனோட ட்ரெஸ்ஸையுமே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சாப்பாடு கடை அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஜங்ஷனில் இருக்க எல்லா காஸ்ட்லியான இதையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து அந்த வெண்டிங் மிஷின் வந்து திருப்பி இன்னொரு காயின் போட்டு ரெட் கலர் காயின் போட்டு இன்னொரு ஜூஸ் எடுக்கிறான். இப்போ இந்த ஜூஸை எடுத்துகிட்டு
பார்த்துட்டு இருக்கப்போ உள்ள பாத்ரூம்குள்ளே புலி பண்ணான் பார்த்தீங்களா, அவன் வர்றான், என்னடா ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா போட்டிருக்க, காசை கொடுறா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறான். அப்போ இவன் இந்த ஜூஸை பார்த்துட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணி காட்டுறான். ஓப்பன் பண்ணோடனே அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கை கால்லாம் மறைஞ்சு போயிடுது. ஸோ இவனுக்கு இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இவன் யார் முன்னாடியாவது அந்த இதை வச்சு காமிச்சாங்க அப்படின்னா, அந்த வேக்கமான டின் காமிச்சான் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க, இறந்துடுறாங்களா இல்லை எங்கேயாவது போயிடுறாங்களான்னு தெரில, ஆனால் காணாமல் போயிடுறாங்க. ஸோ அதை வச்சு ஒவ்வொருத்தங்களா இவன் வந்து கொன்று அவங்ககிட்ட இருக்க காசெல்லாம் எடுத்துக்கிறான். ஸோ அவங்க செத்து போக இவனுக்கு வந்து அந்த ரெட் காயினுமே திருப்பி கிடச்சிருது. ஸோ அதை வச்சு அந்த வெண்டிங் மிஷினில் போட்டு அந்த ரெட் கலர் டின் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரை கொன்று அவங்களோட காசெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் யாரெல்லாம் அப்படி கொள்றானோ அவங்கெல்லாம் அந்த வெண்டிங் மிஷினுக்குள்ளே வந்து உளுந்து செத்து போயிடுவாங்க. ஸோ அவங்க காசெல்லாம் வெளியே வந்து உளுந்து கிடக்கும். ஸோ அதை வச்சு இது பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ யாரெல்லாம் இவனை வம்புழுக்கிறாங்க, பிச்சைக்காரன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த டின்னை வச்சு ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணி அவங்கெல்லாம் வேக்கமாக்கி காணாமல் போக வச்சு கொண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த டின்னையும் அந்த காயினையும் வச்சு தான் இவன் கொலை பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் ஃபஸ்ட்டு இவன் அந்த டின்னை ஓப்பன் பண்ணப்போ அவனோட ஃபேஸ்க்கு முன்னாடி தான் இதை ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ கான்செப்ட் வைஸ் இவன் எப்போயோ செத்து போயிருந்துருக்கணும். ஸோ இந்த பேய் இவ்வளோ நாள் இவனை ஆட விட்டு இப்போ கடைசியாக நீயே செத்து போயிடுவாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கண்ணு முன்னாடியே அவனோட ஃபியூச்சரை காட்டி அவனை கொன்றும். ஸோ இப்போ இந்த கதையும் கேட்டுட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஸோ இவளுக்கு இப்போது அடிஷ்னலாக ஒரு ஸ்டோரி கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டோரியும் போய் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி இது பண்ணுறான். அவளோட வியூஸு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். ஸோ ஹீரோ வந்து இன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இந்த மாதிரி ஓகே நீ இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இப்போ 2வது இடத்துக்கு வந்து நம்ம ஆளு முன்னாடி வந்துட்டான் ஹீரோயின். இதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணும் யூடியூபர் தான், அதே கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு. அவள் வந்து டாப்பில் இருப்பாள். இந்த பொண்ணு வந்து நார்மலாக இருந்த பொண்ணு இப்போ 2nd பிளேஸ் வரைக்கும் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவளுக்கு பொறாமையாக இருக்கும். பட் இவளுக்குமே அவன் மேலே ஒரு பொறாமை இருக்கும், இத்தனை நாள் அவள் தான் டாப்பில் இருந்தா அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே கிளாஸ் இருக்கும், ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ இப்போ நமக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ண போயிருப்பா. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னை மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அவள் அந்த டெவிலை பற்றி சொல்ல வந்திருப்பா. ஆனால் அந்த டெவில் வந்து அந்த பொண்ணை மிரட்டிடும். ஸோ அதனால் இந்த பொண்ணு கண்ணில் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த டெவில் வந்து கொடுத்த சாபத்தினால அந்த பொண்ணு கண்ணே போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் வந்திருப்பா ஹீரோயின்ட்ட. ஆனால் அதுக்குள்ள அந்த டெவில் வந்து பயமுறுத்திடும், அதனால் ஓடி போயிடுவா. ஸோ இப்போ இந்த பொண்ணு திருப்பி வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, யூடியூப் ஸ்டூடியோவுக்கு வந்துடுறா அவளோட ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் அந்த இன்னொரு பொண்ணு இருக்கால யூடியூபர், அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஹீரோ மேலே கோச்சிக்குவா. ஹீரோ வந்து ஆனால் ரியலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அது அந்த பேயோட வேலை தான். அந்த பொண்ணு அங்கே கிடையாது, அந்த ஹீரோவும் அங்கே கிடையாது. ஆனால் இவளுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஹீரோ மேலே கோச்சிக்குவா. ஸோ அகெயின் யூடியூப் வீடியோ போடுறதுக்காக அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போயிட்டு திருப்பி நீங்கள் எனக்கு இன்னொரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா. அப்போ அவர் வந்துட்டு ஓகே நான் இன்னொரு கதையும் சொல்கிறேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் ஒரு கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கதை யாரை பற்றி அப்படின்னா, அந்த யூடியூபர் ஒரு பொண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பொண்ணோட ஆஃபீஸில் ஹீரோயினோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு, அந்த பொண்ணை பற்றி தான் இப்போ கதை சொல்ல போகிறாரு. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, எப்பயும் போல் லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கா. அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் அந்த ட்ரெயினில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்டு வந்துட்டுருக்கா. அப்படி வர்றப்போ நம்ம ட்ரெயினெல்லாம் கை பிடிக்கிறதுக்காக ஒரு இது வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பிடிச்சிக்கிறப்போ அந்த இடத்துல ஏதோ பசை மாதிரி ஒட்டி இருந்துருக்குது. அதை தெரியாமல் தொட்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு நடந்த சீன்ஸு, அந்த சீன்ஸில் நடந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவள் மூக்குலேருந்து ரத்தம் வருது. ஸோ ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து டாக்டரை போய் பார்க்குறா. அவள் கையில் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு மருந்து தரேன், இந்த இன்ஃபெக்ஷன் பட்ட இடத்துல நீங்கள் போடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவளும் அந்த மருந்து எடுத்து ட்ரெயினில் போகிறப்போ போட்டுட்டு போயிட்டுருக்கா. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸ் ஆகி ஏதோ அவளுக்கு நடக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டேப் எடுத்து கையில் ஒட்டிட்டு கீழே நடந்து வரப்போ ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட வந்து என்ன நிறையா லைக்லாம் வருது போல இருக்குது, என்னை பீட் பண்ணிடுவா போல இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அவன் மூக்கில் வந்து ரத்தம் வருது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு மூக்கில் ரத்தம் வருது, போய் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ அவளும் பார்த்தா மூக்கில் வந்து ரத்தம் ரொம்ப வடிக்குது. உடனே வேகமாக ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அவள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண பார்க்குறா. ஆனால் ரத்தம் நிற்கவே இல்லை, ஏதோ ஆட்டை அறுத்து போட்ட மாதிரி ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவள் மூக்கில் இருந்து கை ஃபுல்லாக ரத்தம், அந்த இடத்துல இருந்துட்டு ஏதோ முளைக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அது ஒரு கனவு.
அப்பா தப்பு சொன்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த டேப் போட்ட இடத்துல அப்படி எதுவும் பெருசாலாம் இல்லை. ஸோ திருப்பி ஆஃபீஸ்க்கு வரா. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவளோட லைஃப் எப்பயும் போல் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு வந்து 2வது ப்ளேஸ் வந்துட்டால. ஸோ அவளோட வியூஸ்லாம் மில்லியன் கணக்கில் இப்போ போயிட்டுருக்குது யூடியூப்பில் போடுறதுனால. ஸோ ஹீரோயினுக்கு வந்து எல்லோரும் கேக் வெட்டுறாங்க, எல்லோரும் பாராட்டுறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு இன்னும் கோவம் தான் வருது அவன் மேலே. ஓகே நம்ம ட்ரெயினில் போகிறப்போ திருப்பி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ட்ரெயினில் வச்சு அவளுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிறா. இந்த ஸ்டேஷன் தான் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன். அந்த மாஸ்டர் இருக்கார்ல, அங்கே அவளுக்கு வந்து இன்னும் ரத்தம் வடியுது. ஸோ ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. போயிட்டு பார்த்தா அவள் கையில் இருந்துட்டு ஏதோ செடியாக முளைக்குது. செடி முளைச்சி அவள் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த செடி முளைக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஏலியன் மாதிரி மாறிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா அவள் ஃபேஸ் ஃபுல்லாக பூவாக முளைச்சிருக்குது. ஸோ இந்த பொண்ணு இப்படி செத்து போயிட்டா அப்படின்றது வந்து இவளுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா அவளோட கொலிக்கு அந்த பொண்ணு, ஸோ அவளுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பொண்ணுமே இப்போ இறந்து போயிருக்கா அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அவள் பயப்படுறா. ஸோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் யார், ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அது ஒரு சாத்தான் தானே, அந்த சாத்தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வீஸ்க்காக அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில் தான் அந்த சாத்தான் இருக்கான்னு சொல்லி அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு இந்த பொண்ணு தனியாக போய் நிற்கிறா. அந்த இடத்துல உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா. இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனவன். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பொண்ணை வந்து துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த பொண்ணுக்கு பயம் வருது. ஐயோ யாராவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறி உள்ளே உட்காந்துக்கிறா. உள்ளேயும் அந்த பையன் வந்துடுறான். வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். அவன் ஒரு பேக் வச்சுருக்கான், பெட் பேக்கு. அந்த பெட் பேக்கில் ஒரு பூனை இருந்திருக்குது. அந்த பூனையை வச்சுட்டு இவன் எங்கெல்லாம் போகிறாலோ வரிசையாக வந்துட்டுருக்கான். அந்த ட்ரெயினில் யாருமே இல்லை. டக்குன்னு பார்த்தா இருட்டாயிருது. இப்போ கையில் இருக்க ஃபோன் எடுத்துகிட்டு ஃப்ளாஷ் லைட் அடித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. யாரா இருக்கா, எங்கே இருக்கான் அவன், ஐயோ அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு இருக்கா. டக்குன்னு பார்த்தா அந்த பையன் நிற்கிறான். அந்த பெட் பேக்கில் பூனை இருந்திருக்கும். அந்த பூனைக்கு பதிலாக அவனோட தலை உள்ளே வந்து விழுந்துடும். ஐயோ ஓடுறா, இங்கே இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடு ஓடுறா. யூடியூப்பில் வீஸ்க்காக வந்த இந்த பொண்ணுக்கு இப்போ லைஃபே ஒரு பெரிய பிரச்சனையாகிற மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அந்த ட்ரெயினை விட்டு அடுத்த ஸ்டேஷனில் இறங்குறா. இறக்கிட்டு பார்த்தா அங்கே வந்து அந்த ட்ரெயினும் இல்லை, யாருமே இல்லை. ஒரே ஹாண்டடான பிளேஸ் மாதிரி இருக்குது. அங்கேருந்து யாரோ வர மாதிரி மட்டும் தெரியுது. ஸோ திடீர்னு பார்த்தா இன்னொரு ட்ரெயின் வந்து நிற்கிது. அந்த ட்ரெயினில் உள்ளே போகலாமா வேணாமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. அங்கே ஒரு வாக்கி டாக்கி இருக்குது. அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேசுகிறா. ஆனால் இங்கே அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை வந்து காணோம், நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு வந்து ஏதோ மாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க, யூடியூப்பில் போட்டிருக்கா அந்த மாதிரி. ஆனால் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் செத்து போயே ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்குறானுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட கதையை சொல்கிறாரு. ஸோ அந்த 2 பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டேஷனில். இப்போ அந்த பொண்ணை துரத்திட்டு இருந்தால ஹீரோயினை ட்ரெயினுக்குள்ளே, அவனும் சரி இந்த கதை சொல்லிக்கிட்டு இருந்தார்ல இத்தனை நாள் இந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு கதையாக அந்த கதை சொல்லிகிட்டு இருந்தவர் சரி 2 பேருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அது எப்படிங்கிற கதை தான் இப்போ சொல்ல போகிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஷனில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்துட்டு கீழே யாரோ மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேமராவில் பார்த்துருக்காங்க. ஸோ நார்மல் டைம் 10 o'clock வரைக்கும்னு வச்சுக்கோங்க நைட்டு. அந்த 10 o'clock மேலே யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு பையன் போயிருக்கான். அவன் போய் அவன் ஆளையே காணோம். அவன் காணோன்னு சொல்லி இவர் வந்து பின்னாடியே தேட வந்திருக்காரு. எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி தேட வந்து பார்த்தா அந்த ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த இன்ஜின்கிட்ட போய் அதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்க்குறாரு. இன்ஜினில் ஃபுல் ஸ்பீடில் போட்டுட்டு அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. ஐயோ என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்குறாரு. அந்த ட்ரெயினை எங்கே தொட்டாலுமே சுடுது, கண்ணாடியை உடைக்க முடியல, யாரோ அந்த சைடில் போயிட்டுருக்க மாதிரி பார்க்குறாரு. ரொம்ப பயப்படுறாரு. அந்த ட்ரெயின் கண்ணாடியில் ஃபுல்லாக ரத்தத்தால் யாரோ எதை எழுதியிருக்காங்க கொரியனில். அது என்னென்னு எனக்கு தெரில. பட் அது ஏதோ ஹாரரான வேர்ட்ஸாக தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே ரொம்ப பயப்படுறாரு. எக்ஸிட் எமர்ஜென்சி டோரை எதாவது கிளிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். ஆனால் அதையுமே அவரால் பண்ண முடியாது. கடைசியில் அதை எப்படியோ அட்டாச் பண்ணி கையை வச்சு பிடிச்சி அமுக்கி எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணி பார்ப்பார். கரெக்டாக அந்த டோர் திறக்கும். திறந்துட்டு போய் பார்த்தா அந்த வாக்கி டாக்கியில் திருப்பி கால் பண்ணுவாங்க. இன்னொரு பர்சன் இருப்பார் பார்த்தீங்களா. அந்த இன்னொரு பர்சன் வந்துட்டு நான் இங்கே தான் இருக்கேன் வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே இருக்கியா அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போவார். அந்த இடத்துல அவர் தலையை பிச்சு ஒரு கோஸ்ட் வந்து அந்த இடத்துல நிற்கும். அவர் தலையை கையில் கொண்டு வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கடுத்து திருப்பி இன்னொருக்கு அந்த ட்ரெயின் செம்ம ஸ்பீடில் கிளம்பி போக ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த ஜங்ஷனில் வேலை பார்த்தா அந்த 2 மாஸ்டர்ஸுமே ஆல்ரெடி செத்து போயிருப்பாங்க. ஸோ இந்த செத்து போனவர் தான் இந்த பொண்ணுக்கு இத்தனை நாளாக கதை சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ வந்து ரொம்ப பேராசைக்காரியாக இருந்திருக்க. எல்லாருமே இவர் இந்த ஸ்டேஷனில் கொன்ன எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பையன் என்னன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்து செத்து போன அந்த பிச்சைக்காரன் வந்து
அவனோட பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு என்னன்னா லைக்ஸ்க்காக கதை வேணும் கதை வேணும் கதை வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாள். ஸோ இந்த பொண்ணையுமே இந்த மாதிரி கொல்ல போகிறோம், நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஃபஸ்ட்டு அந்த மாஸ்டருக்கு என்ன நடந்துச்சோ அது இப்போ இந்த பொண்ணுக்குமே நடந்து இந்த பொண்ணுமே செத்து போயிடுவா. நம்ம ஹீரோவுமே இந்த ஜங்ஷனுக்கு திருப்பி தேடி வந்திருப்பான். ஐயோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க வரான். பார்க்க வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. யார் கூப்பிட்றான்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோ கிட்டே வந்து நின்றுட்டு இந்த மாதிரி எதாவது பேசுவா அப்படின்னு பார்த்தா அவள் ஹாரராக சிரிப்பா. ஸோ இந்த படத்தோட கதை இதோட முடியுது. இப்போ ஹீரோவையும் இந்த பொண்ணு கொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் முடியும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாரர் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென் பபாய். அப்படியே மறக்காமல் கமெண்ட்ஸ்